ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் 36 இன்ச்சு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரெண்டு நான் ஒரு பேப்பரில் மார்க் பண்ணி தான் துணியில் மார்க் பண்ணுவேன். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் பேக் சைடு கழுத்து அகலம் என்ன எடுத்திருந்தீங்களோ அதே அளவு தான் ஃப்ரெண்டுக்கும் வரும். கழுத்து அகலம் நான் பேக் சைடு 2.5 இன்ச் வச்சுருந்தேன். அதே 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் 3.25 வச்சுருந்தேன். 3.25க்கு மார்க் பண்ணிக்கிற வேண்டியதான். மார்க் பண்ணியாச்சு. இப்போ பின்கழுத்து முன்கழுத்து உயரம் 6 இன்ச் வைக்கிறேன். மேலே இருந்து 6 இன்ச் வைக்கிறேன். வச்சாச்சு. இப்போ இங்கேருந்து 2.5 இன்ச் வச்சுருந்தா இங்கேருந்து 3 இன்ச் வச்சுக்கோங்க. ஷேப் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதை கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பேப்பரில் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் துணியில். இப்போ இதில் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் அகலம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக இங்கேருந்து அதே அளவு இங்கே வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து 6 இன்ச் வச்சுக்கலாம். இங்கே பேக் சைடு என்ன அளவு வச்சுருந்தீங்களோ அதே அளவு தான். கோடு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து வளைவு நம்ம பேக் சைடு 1.5 இன்ச் வச்சுருந்தோம். இதில் 1.25 இன்ச் வச்சுக்கிறணும். ஒன்னேகால் இன்ச் வச்சு ஃப்ரெஞ்சு கர்வ் வச்சு வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து மார்பு சுற்றளவு எத்தனை இன்ச் எடுத்திருந்தோம்? 10.25 இன்ச்சு. அதான் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா 2 இன்ச் வச்சுருந்தோம். இதில் 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ மேலே இருந்து முன் கழுத்துலேருந்து பட்டி வர என்ன அளவு இருக்குன்னு ப்ளவுஸில் பார்க்கலாம். ப்ளவுஸில் இந்த கொக்கி சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே மேலே ஷோல்டரில் இருந்து இங்கே நடுவில் டாட் பிடிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு டாட்டு அது வர என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள். இதில் 10 இன்ச் இருக்குது. அப்படியே வச்சு கீழே வர பாருங்கள். மொத்தம் 12.5 இன்ச் இருக்குது. இது வர பாருங்கள். இது வர 12.5 இன்ச் இருக்குது. அதோட நம்ம 1 இன்ச்சை கூட்டி 13.5 இன்ச் வச்சுக்கலாம். மேலே இருந்து இங்கே வர 13.5 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து அளவெடுத்துக்கலாம். இங்கேருந்து 4 இன்ச் வச்சுக்கலாம். இங்கேருந்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து 2 இன்ச்சு, அதே மாதிரி இங்கேருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ளவுஸுக்கும் இதே மெத்தடு தான். உங்கள் ப்ளவுஸில் முன்கழுத்துலேருந்து பட்டி வரை என்ன அளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதுதான் வேறு தான் இருக்கும். மற்றபடி இங்கேருந்து 2 இன்ச்சும் இங்கேருந்து 2 இன்ச்சும் ஒரே அளவு தான் எல்லா ப்ளவுஸுக்குமே. இங்கேருந்து 2 இன்ச் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேருந்து 4 இன்ச்சு, சில ப்ளவுஸில் வந்து இங்கேருந்து 3.25 இன்ச்சு வச்சா போதும். இது 36 இன்ச்சுனால நான் 4 இன்ச்சு வச்சுருக்கேன். இங்கேருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான், கோடு போட்டாச்சு. இப்போ இங்கே வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதை எப்படி கட் பண்ணுறதுனா, இங்கேருந்து இப்படி கட் பண்ணிடுங்க. அது மாதிரி இங்கேருந்து இப்படி கட் பண்ணி இப்படி இருந்து இப்படி கட் பண்ணிடுங்க. அது மாதிரி இப்படி. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி துணியில் மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கையோட நீளம் பார்த்துக்கலாம். இங்கேருந்து இங்கே வர 6 இன்ச் இருக்குது. கையோட நீளம் வந்து 6 இன்ச் இருக்குது. இங்கே நீங்கள் கீழே 1.5 இன்ச் அல்லது 1 இன்ச்சு உங்கள் விருப்பம். மடித்து அடிக்கிறதுக்கு எவ்வளோ விடுவீங்களோ அந்த அளவு விட்டுட்டு கை நீளம் எடுத்துகிட்டு நீளத்தோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து மொத்தமாக எடுத்துகிட்டு கோடு போட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இங்கே கீழே மடித்து அடிக்கிறதுக்கு நான் 1 இன்ச்சு விடுறேன். அதோட கை நீளம் வந்து எனக்கு 6 இன்ச்சு. மேலே ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக, மேலே வந்து கை ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும், மொத்தம் 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன். 8 இன்ச்சாக வச்சுக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். ஸ்லீவு அப்புறமாடி பார்ப்போம். இப்போ ஃப்ரண்ட் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வச்சுக்கலாம். நீங்கள் வெட்டின பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு நல்லா கிராஸ் கட்டிங்னா நல்லா கிராஸாக வச்சுக்கோங்க. நேர் கட்டிங்னா நீங்கள் துணிலே நேர் கட்டிங் போட்டுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் இந்த மாதிரி பேப்பரில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நேர் கட்டிங்னா இப்போ நேராக வச்சுக்கோங்க. இப்படி நேராக வச்சுக்கலாம்.
இதே இது கிராஸ் கட்டிங்கன்னா கிராஸாக வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு துணி எந்த அளவுக்கு இருக்கோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ மார்க் பண்ணிக்கிட்டு கட் பண்ணிடலாம். மார்க் பண்ணுறேன். பாருங்கள் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கிற வேண்டியதான். பாருங்கள் கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இனி நம்ம அடுத்த வீடியோவில் ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.